ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ ஆல்? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இது வந்து ஓஎஸ்ல ஒரு பார்ட். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். ஸோ அத பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராசஸ்னா என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்துருவோம். இப்போ நம்ம சிஸ்டம்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா கூகுள் குரோம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும். நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் இருக்கும். அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நம்ம ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி வரைக்குமே ரொம்ப ஐடிலா இருக்கும். எதுவுமே எந்த ப்ரோக்ராமும் எதுவும் வந்து பண்ணாது. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். இல்லையா? ஸோ இந்த மாரி எந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து சிபியூவால எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கோ, அந்த ப்ரோக்ராம வந்து நம்ம ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் திங், ஒரு ப்ரோக்ராம்க்கு வந்து நம்ம மல்டிபிள் ப்ராசஸ் வந்து கிரியேட் ஆகி, மல்டிபிள் ப்ராசஸ் வந்து ரன் ஆகலாம். ஸோ இத பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்டின்னாக்கா, நீங்க இப்போ உங்களோட சிஸ்டம்ல விண்டோஸ் சிஸ்டம்ல டாஸ்க் மேனேஜர்க்குள்ள போய் பார்த்தீங்க அப்டின்னாக்க, அதுல ப்ராசஸஸ்ன்னு இருக்கும். அதுக்குள்ள போய் பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு தெரியும். இப்போ அதுல என்னென்ன ப்ராசஸ்லாம் ரன் ஆயிட்டு இருக்கு அப்டின்னு தெரியும். ஸோ எந்த ஆப்லாம் வந்து சம்டைம்ஸ் வந்து கூகுள் குரோம் பார்த்தீங்க அப்டின்னாக்கா, chrome.exe chrome.exeன்ட்டு அதுல வந்து நெறைய ப்ராசஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ ப்ராசஸ் அப்டின்னாக்கா, ப்ரோகிராமிங் எக்ஸிகியூஷன். அதுதான் வந்து ப்ராசஸ் அப்டின்ட்டு சொல்லுவோம். ஓகே. ஸோ இப்ப இந்த ப்ராசஸ் நடக்குது அப்டின்னாக்கா, அந்த ப்ராசஸ் வந்து அதோட டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு நெறைய ரிசோர்ஸஸ் வந்து தேவைப்படும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து குரோம்ல ஏதோ ஒரு ஃபைல் ஓப்பன் பண்றோம். அந்த ஃபைல வந்து பிரிண்ட் பண்ணணும்னு நெனைக்கிறோம் அப்டின்னாக்கா, அதுக்கு வந்து பிரிண்டர் தேவைப்படும். அங்க வந்து பிரிண்டர் அப்டிங்கிறது வந்து ஒரு ரிசோர்ஸ். சம்டைம்ஸ் வந்து அந்த ஃபைல வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம சிஸ்டம்ல சேவ் பண்ணி வைக்கணும் அப்டின்னாக்கா, அந்த இடத்துல அந்த மெமரி எந்த மெமரில எங்க போய் சேவ் பண்ணணும் அப்டிங்கிற மாரிலாம் நமக்கு வந்து நெறைய வேலையெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாரி வந்து நம்மளோட ப்ராசஸ்க்கு வந்து நெறைய ரிசோர்ஸஸ் வந்து தேவைப்படும். ஸோ அந்த ரிசோர்ஸஸ்லாம் எப்படி நம்ம வந்து அலோகேட் பண்றது? நம்மளோட யூனிப்ராசஸர் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு டைம்ல ஒரு ப்ரோகிராம் தான் ரன் ஆகும். அது ஒரு ப்ரோகிராம்க்கு ஒரு ப்ராசஸ் தான் ரன் ஆகும். பட் இன் கேஸ் இது வந்து நம்ம இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் மல்டி ப்ராசஸர் சிஸ்டம் இல்லையா? ஸோ அந்த மல்டி ப்ராசஸர் சிஸ்டம்ல என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நமக்கு வந்து ஒரே டைம்ல நெறைய ப்ராசஸ் வந்து ரன் ஆகும். அந்த மாரி நெறைய ப்ராசஸ் ரன் ஆகும்போது, அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து ரிசோர்ஸஸ் அதுக்கு தேவைப்படும். ஒரு சில ப்ராசஸ் வந்து ஒரே ரிசோர்ஸ வந்து அக்சஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி டைம்ல அத நம்ம வந்து எப்படி வந்து மேனேஜ் பண்ணி அலோகேட் பண்றது? அத எப்படி எஃபிஷியன்ட்டா நம்ம சிஸ்டம் வந்து ரன் பண்ண வைக்கிறது? இதெல்லாம் தான் ஓஎஸ் வந்து ப்ராசஸ் மேனேஜ்மென்ட்ல பண்ணுது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அது ப்ராசஸ வந்து ஸ்கெட்யூல் பண்ணி, அத எப்படி மேனேஜ் பண்ணுது அப்படிங்கிறது. அதே மாரி ஒரு ப்ராசஸ வந்து எப்படி கிரியேட் பண்றது? அதே ப்ராசஸ வந்து எப்போ வந்து டெலீட் பண்றது? அப்ப அந்த ப்ராசஸ் ஏதாவது வந்து ரிசோர்ஸ்க்கு வெயிட் பண்ணும்போது, அத எப்படி சஸ்பெண்ட் பண்ணி ரெஸ்யூம் பண்றது? ஒரு ப்ராசஸ்க்கும் இன்னொரு ப்ராசஸ்க்கும் நடுவுல இருக்க அந்த சின்க்ரனைசேஷன எப்படி வந்து மெயின்டெயின் பண்றது? நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்குள்ள இருக்க கம்யூனிகேஷன் மெக்கானிசம் வந்து எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, நம்மளோட ஓஎஸ் தான் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஓகே. ஸோ ஐ ஹோப் யூ ஆர் ஆல் கிளியர் வித் திஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னாக்கா, ப்ராசஸோட ஆட்ரிபியூட்ஸ். அது என்ன ப்ராசஸோட ஆட்ரிபியூட்ஸ்? இப்ப நம்ம சிஸ்டம்ல வந்து ஒரு ப்ரோகிராம் ரன் ஆகுது அப்படின்னாக்க, அதுக்கு வந்து நமக்கு புதுசா வந்து ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒண்ணு வந்து கிரியேட் ஆகுது. இல்லையா? ஸோ அந்த ப்ராசஸ் ஒண்ணு நமக்கு புதுசா கிரியேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க, அந்த ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் வந்து சிஸ்டம்ல வந்து பிசிபி ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக் அப்படின்ட்டு வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் ஆகும். அது என்னன்னா பிசிபி. ஓகே. ஸோ இந்த பிசிபி அப்படின்னு சொல்லலாம். இல்ல அப்படின்னாக்க கான்டெக்ஸ்ட் ஆஃப் த ப்ராசஸ் அப்படின்னு இத வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுல என்னலாம் இருக்கும் அப்படின்னா, ப்ராசஸோட ஐடி இருக்கும். ஸோ ஆஸ் யூசுவல் ஐடி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ப்ராசஸா இருந்தாலும் சரி, வேற எதுவா இருந்தாலுமே சரி, நமக்கு வந்து ஐடி அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட். இல்லையா? ஸோ அப்பதான் நம்ம அத வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ரோகிராம் கவுண்டர். ப்ரோகிராம் கவுண்டர் என்ன பண்ணும் அப்படின்னாக்க, நம்ம ப்ராசஸ்ல வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னாக்கா, அதுக்கு அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எது ரன் ஆக போதோ, அதோட அட்ரஸ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அப்பதான் நம்ம ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ நம்ம ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகும்போது ப்ரோகிராம் கவுண்டர்ல ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனோட அட்ரஸ் வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் அட்ரஸ வந்து அது இன்கிரிமென்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அது ப்ரோகிராம் கவுண்டர். நெக்ஸ்ட் வந்து ப்ரையாரிட்டி. ப்ராசஸ்லயே வந்து ஹை ப்ரையாரிட்டி, லோ ப்ரையாரிட்டி ப்ராசஸ்ன்னு இருக்கு. ஸோ ஹையர் ப்ரையாரிட்டி ப்ராசஸ் அப்படின்னாக்கா, அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து இத ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். அந்த ஹை ப்ரையாரிட்டி ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிஸ்டம்ல வந்து ரன் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஜெனரல் பர்ப்பஸ் ரெஜிஸ்டர்.
ஒரு ப்ராசஸ் இருக்கு அப்டின்னா, அந்த ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கிற டைம்ல வந்து அது டேட்டா ஏதாவது ஜெனரேட் பண்ணும். அந்த மாரி டேட்டா ஜெனரேட் பண்ணும்போது, அந்த டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த ஜெனரல் பர்ப்பஸ் ரெஜிஸ்டர். நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ராசஸோட ஸ்டேட். ப்ராசஸோட ஸ்டேட் பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ நம்ம ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கும்போது சம்டைம்ஸ் அது வந்து ரெடி ஸ்டேட்ல இருக்கும், இல்ல ரன் ஸ்டேட்ல இருக்கும். ஏதாவது ரிசோர்ஸஸ்க்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது வெயிட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும். இதுல வந்து அந்த ப்ராசஸ் வந்து எந்த ஸ்டேட்ல இருக்கு, அதோட சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத சொல்றது தான் வந்து அந்த ப்ராசஸோட ஸ்டேட். அந்த ஸ்டேட் சேஞ்ச் ஆக இந்த இடத்துல அதோட வேல்யூ வந்து நமக்கு அங்க சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது மாரி அந்த ப்ராசஸ் வந்து அதோட டாஸ்க்க கம்ப்ளீட் பண்றதுக்கு என்ன ஃபைல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கு, அதோட லிஸ்ட் இங்க இருக்கும். அது மாரி என்னென்ன டிவைஸஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கோ, அதோட லிஸ்ட்லாம் இங்க வந்து இருக்கும். ஓகே. ஸோ ப்ராசஸ் மாரியே வந்து நம்ம ஓஎஸ் வந்து ப்ராசஸ் ஸ்கெட்யூல் பண்ணும்போது இன்னொன்னு என்ன ஸ்கெட்யூல் பண்ணும் அப்டின்னாக்க, த்ரெட். ஓகே. இப்ப எப்படி நம்ம வந்து ஒரு ப்ரோகிராம்க்கு வந்து மல்டிபிள் ப்ராசஸ் வந்து கிரியேட் பண்ணலாமோ, அதேமாரி ஒரு ப்ராசஸ்க்கு வந்து நம்ம த்ரெட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி, அதுக்கு வந்து அந்த டாஸ்க்க வந்து அது வந்து அக்சஸ் பண்ணி ரன் பண்ணும். ஓகே. ஸோ நம்ம த்ரெட் பத்தின டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் வந்து ப்ராசஸ் பத்தி முடிச்சதுக்கு அப்புறமா பார்ப்போம். இப்போதைக்கு வந்து த்ரெட் அப்படிங்கிறது வந்து ஓஎஸ் வந்து மெயின்டெயின் பண்ணும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ ஆன் ப்ராசஸ் மேனேஜ்மென்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து ப்ராசஸ் ஸ்டேட் பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். தேங்க் யூ.